நவம்பர் மாதம் 2022 அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் காலேஜ் ஜாயின் பண்ணேன். அண்ட் எனக்கு இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 6 months ஆஃப் ஃபேஸ் நல்ல ஞாபகம் இருக்குது. எதுக்கு காலேஜ் போகிறது தெரியாது, எதுக்கு வரோன்னு தெரியாது. சும்மா ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு சும்மா பஸ் ஏறிட்டு போயிட்டு தூங்கிட்டு வந்துட்டு எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு மெஷின் லைஃப் மாதிரியே தான் அப்படியே போயிட்டு இருந்து எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. லைக் அந்த டைமில் யாருன்னா வந்து என்கிட்ட வந்து உன் லைஃப்பில் நீ அடுத்து என்னடா பண்ண போகிற அப்படின்னு கேட்டால் என்கிட்ட பதில் இல்லை. அண்ட் ஆஃப்டர் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் யூடியூப்பில் எக்கச்சக்கமான செல்ஃப் டெவலப்மெண்ட், ப்ரொடக்டிவிட்டி இந்த மாதிரி வீடியோஸும் ரொம்ப கன்சியூம் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அதில் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு 3 விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக் ஷுர் டு வாட்ச் டில் த வெரி எண்ட். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட், டூ வாட் யுவர் ஹார்ட் டெல்ஸ் யூ டு டூ. இது ரொம்ப ஒரு ஜென்ரிக்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ இது மூலிமா நான் என்ன சொல்ல வரேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்களும் என்ன மாதிரி ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு அசியூம் பண்ணிக்கலாம். பட் இட் டசன்ட் மீன் தட் நீங்கள் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஜாபில் தான் போய் லேண்ட் ஆகணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒரு டிகிரி ஒரு ஸ்ட்ரீமில் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால நீங்கள் கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரீமில் மட்டும்தான் உங்கள் கரியரை எண்ட் அப் பண்ணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அது யாரும் கண்டுக்க போகிறதும் கிடையாது. உங்களுக்கு அந்த விஷயம் எடுத்தீங்கன்னா நீங்கள் அதை படிங்க, அதை கற்றுக்கோங்க. பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை ட்ரை அவுட் பண்ணுறது எந்த விதமான தப்பும் கிடையாது. ஸோ செகண்ட் ஆஃப் ஆல், now this may sound controversial, but நான் எனக்கு ஒர்க் அவுட் ஆனதை வந்து ஷேர் பண்ணுறேன். இட் இஸ் ஓகே டு குவிட். ஸோ நம்ம எல்லாருமே இந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்டிருப்போம். வி ஷுட் நாட் குவிட். ஒரு விஷயம் வரலன்னா நம்ம அதை ஹார்ட் கோராக ட்ரை பண்ணோம். எஸ், நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலேயே அது உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை, அது உங்களை எந்த வகையிலையும் ஒரு என்டர்டெயினோ ஒரு மோட்டிவேட்டோ எந்த ஒரு வகையானதுமே உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அதை குவிட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொரு பார்த்து சூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. இதுக்கு நான் என்னையே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது வெப் டெவலப்மெண்ட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். எதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா ஊரெல்லாம் சொல்லுது ஓகே நம்மளும் வெப் டெவலப்மெண்ட் படித்தா ஒரு ஹை பேயிங் ஃப்ரீலான்சர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு ரீசனால் மட்டுமே நான் வெப் டெவலப்மெண்ட் வந்து சூஸ் பண்ணேன். பட் இன் ரியாலிட்டி எனக்கு அது சுத்தமாக ஒர்க் ஆகலை. அண்டு நான் ஜஸ்ட் பிகாஸ் நான் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ரீசன்னால நான் அங்கேயே வந்து நின்றுருந்தா நான் வீடியோ எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு கூட நினச்சிருக்க மாட்டேன். அண்ட் நான் இப்போ இருக்க ஃபேஸில் கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டேன். ஸோ யா, ஐ திங்க் இட் இஸ் ஓகே டு குவிட். ஸோ தேர்ட் பாயிண்ட், காலேஜ் டைமில் உங்களுக்கு புக்கை தவிர படிக்கிறத தவிர வேறு வேலையே கிடையாது. ஒன்லி நீங்கள் படிக்க மட்டும் தான் செய்யணும். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. என்னை பொறுத்தளவில் காலேஜ் வந்து மோர் தேன் அ பிளேஸ் டு லேர்ன். ஐ திங்க் காலேஜ் இஸ் அ பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எக்கச்சக்கமான இன்டர்ன்ஷிப்ஸ், ஹேக்கத்தான்ஸ், செமினார்ஸ் அண்ட் வேற என்ன சிம்போசியம்ஸ் இதெல்லாம் அட்டன் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நெட்வொர்க்கை வந்து பில்டு பண்ணுங்க. நீங்கள் உங்களை எந்த ஃபீல்டில் போர்ட்ரேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் உள்ள பீப்பிளோட கனெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். லிங்க்டின் யூஸ் பண்ணுங்கள், நெட்வொர்க் பில்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் காலேஜ் தான் இருக்கலே பெஸ்ட் டைம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 விஷயம் தான் நான் வந்து என்னது சப்போஸ் நீங்கள் உங்கள் ஃபீல்டில் உள்ள பீப்புளோட லிங்க்டின்ல ஒரு நெட்வொர்க் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோவில் லிங்க்டின்ல பிகினர்ஸாக நம்ம எல்லாரும் பண்ணுற காமனான ஒரு 3 மிஸ்டேக்ஸை லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் நான் உங்களை அந்த வீடியோவில் பார்க்குறேன். பை. Told you that I was finished, fresh off the plane with a new mani-pedi. My